ஃபைனலி என்னோட கிராஜுவேஷன் டே இதெல்லாம் என் லைஃப்பில் எங்கே நடக்க போகுதுன்னு ஏங்கி தவிச்ச நாட்கள் 7 இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங். ஸோ இன்றைக்கி அது ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. அட என்னப்பா யூஜி தானே இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ எல்லாரும் டிகிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எனக்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டிலேஸ், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நாங்கள் 12 o'clockே போயிட்டோம். அவங்க எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தென் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அந்த ரெண்டல் கோட் வாங்கி பேசாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒருத்தருக்கு தான் கான்வெகேஷன், ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்வெகேஷன் செரிமோனி நடக்கும். ஸோ இந்த கோட் நம்ம போட முடியாது அப்படின்னு நான் வருத்தப்பட்டு என் பிஎஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். தென் ஃபைனலி கடவுள் வந்து நீ எதுக்குமா கோர்ட்டில் ரெண்டலுக்கு வாங்கிட்டு இருக்க, வா நான் கவர்னர்கிட்டே கூப்பிட்டு போய் அவார்டு வாங்க வைக்கிறேன்ற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த வருஷம் என் கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. தென் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஒரு நடந்தோடனே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஐ வாண்ட் டு டெல் லைக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டு வரணும், நீ இவ்வளோ கவலைப்படாத, கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் அந்த டே ஹச்ஓடி எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு தென் ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு. என்னால் அந்த டேவை மறக்கவே முடியாது. ஸோ எஸ், ஹாப்பி.